அறிவாளி கதைகள். சைகை மொழி. ஒரு ஊர்ல அழகான அரண்மனை இருந்துச்சு. அதுல ஒரு மன்னன் கம்பீரமா ஆட்சி செஞ்சுட்டு வந்தான். அந்த அரண்மனையில சாதாரண எடுபிடி வேலை பார்த்துட்டு வந்தவன் தான் சந்தானம். அவன் அந்த அரண்மனையில வாங்குற சம்பளம் அவனுக்கு பத்தவே இல்லை. அதனால விடிய காலையில எந்திரிச்சு ஒரு உணவு விடுதிக்கு போய் மாவு படிக்கிற வேலை செஞ்சுட்டு வந்தான். அந்த வேலைக்கு அவனுக்கு 5 ரூபா சம்பளமா கொடுத்தாங்க. அந்த பணத்தை வச்சு தான் அவனோட இதர செலவு எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு வந்தான். ஒரு நாள் காலையில நகர்வுல வந்த மன்னர் சந்தானம் மாவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அமைதியா போயிட்டாரு. அன்னைக்கு அரண்மனைக்கு சந்தானம் வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை அழைச்சிட்டு வந்து தனது வலது கையை மூடிக்கிட்டு மாவுல வேலை பார்க்குற மாதிரி சைகை காமிச்சு ஏன் அப்படின்னு சைகையிலேயே கேட்டாரு. சந்தானமும் தனது வயிற்றை ஆட்டி காட்டி பின்னர் 2 கையையும் விரிச்சு காட்டி பின்னர் 5 விரலை உயர்த்தி காட்டினான். எல்லாரும் வயிற்றுப்பாடுதான், 5 பணத்துக்கு கூலி வேலை செய்யறேன் அப்படிங்கிறத சைகையிலேயே சொன்னான். இதை பார்த்துட்டு இருந்த அமைச்சர்கள் எல்லாருமே கொஞ்சம் மிரண்டு போயிட்டாங்க. காரணம், அரசர் தன்னோட நெருக்கமானவங்க கிட்ட மட்டும்தான் சைகையால பேசுவாராம். இன்று எடுபிடி வேலை செய்யும் சந்தானத்திட்ட எப்படி சைகையால பேசினாருன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அரசவை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலையாட்கள், அமைச்சர்கள் எல்லாரும் ஒன்று கூடி சந்தானத்தை சூழ்ந்து நின்னுக்கிட்டாங்க. அரசிடம் சைகை மொழியில பேசினாயே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்களோட எல்லாரோட மனநிலையை சந்தானம் புரிஞ்சுக்கிட்டு அறிவாளித்தனமா பதில் சொன்னான். நண்பர்களே, அரசர் தனது வலது கையை மூடிக்கொண்டு யாரிடமும் செய்தியை சொல்லாத அப்படின்னாரு. கையால் ஒரு சுற்று சுற்றினாரே, எல்லா இடங்களையும் பார்வையிட்டு விட்டாயான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் என் வயிற்றை சுட்டி காட்டினது எதுக்கு தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் நான் என் வயிற்றை சுட்டி காட்டினேன். அது மட்டும் இல்லாம நான் 5 விரலை உயர்த்தி காட்டினேன்ல, இன்னும் 5 நாள்ல எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து சொல்றேன்னு சொன்னேன். அதான் அதுக்கு அர்த்தம். நான் கையை உயர்த்தி காட்டினேன்ல, அது நான் துப்பறிஞ்ச விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அமைச்சர்களை உட்பட அங்க இருக்கிற எல்லா வேலைக்காரங்களும் அப்படியே கொஞ்சம் தொடநடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னா, ஐயோ நம்ம செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அரசர் இவனை வேலைக்கு வச்சிருக்காரு, இவன் தான் ஒற்றன் போல, சந்தானம் தான் ஒற்றன் போலன்னு எல்லாருக்கும் டவுட் வந்துருச்சு. அவங்க சந்தானத்தை அப்படியே தாஜா செஞ்சாங்க. எங்களை பத்தி அரசரிடம் சொல்லாத, நான் உங்களுக்கு 10,000 பொற்காசுகள் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவனை எப்படியோ தாஜா பண்ணாங்க. மறுநாள் அரசர் நகர்வலம் வந்தபோது எதிரில் பல்லக்கில் வந்தான் சந்தானம். ஒரே நாள்ல எப்படி இந்த மாற்றம்னு அரசர் கேட்டார். அதுக்கு சந்தானம் நடந்ததெல்லாம் சொன்னான். மன்னர் அவனோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி தன்னோட மந்திரி சபையில மந்திரியா வச்சுட்டார். அவ்வளவுதாங்க கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.